ஹாய், டுடே ஸ்பெஷல் ரெசிபி வாங்கி பாத். இது ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ். ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 10 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபைனலாக 1/4 கப் துருவின தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விடணும். சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரை ஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வாங்கி பாத் மசாலா. அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 கப் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 1 கப் கட் பண்ண கத்திரிக்காய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள். கத்திரிக்காய் 50% நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச வாங்கி பாத் மசாலாவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணால் கத்திரிக்காய் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பவுல் நிறைய ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணால் சுவையான வாங்கி பாத் ரெடி. இது கத்திரிக்காய் சாதம்னு சொல்லலாம். சூப்பரான வெரைட்டி ரைஸுங்க இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.